நம்ம வந்து ஏன் டிவிக்கேக்கு அதிகமாக பேசியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி தேமுதிகப்பட்ட கஷ்டங்களை பார்த்துருக்கோம். அவங்களுக்கு எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் எப்படிலாம் குடைச்சல் கொடுத்தாங்க, எப்படி அவங்க வளர விடாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்றது வந்து நமக்கு தெரியும். மாற்றுக்கு ஒரு 2 நல்ல தலைமைகள் இருந்தால் இந்த ஃப்யூச்சர் யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல் நல்லா இருக்கும். எதிர்கால தமிழ்நாடு வந்து இன்னும் வளர்ச்சி பெறுன்றதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற கோடு நம்ம போட்டு பேசுகிற கோடு வந்து மாற்று. இந்த மாற்று அரசியலுக்கு யார் வந்தாலும் எல்லாரும் ஆதரிக்கணுன்ற கோட்டில் இருக்கிற ஆள் நான். அது திரு அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி. 234 சீட்டுக்கு உங்களுக்கு முதல்ல ஆள் இருக்கான்னு கேட்டவங்க இப்போ எங்கே பேசுவாங்க? வருவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்றோம், இது நடக்கும். இந்த கட்சியில் ஆளே கிடையாது பாருங்க. திமுக அதிமுக வேற கட்சியில இருந்தெல்லாம் கடன் வாங்கி தான் வேட்பாளரை போடுறாங்கன்னு சொல்றாங்க. நீ திமுகவில் இருக்க பல பேர் அதிமுக இதெல்லாம் என்ன சார்? இப்போ திமுக காரங்க இதை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக காரங்களில் அமைச்சரே 9 பேர் அதிமுக காரங்க தான். அப்போ உங்ககிட்ட வேட்பாளர் எல்லாம் அதிமுகலேருந்து கடன் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இடம். அவர் கட்சியை காப்பாற்றி தாங்க தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சுயநலத்துக்கு மட்டும்தான் அவர் வேலை செய்கிறாரு. பிஜேபி அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற சுயநலத்தில் என்ன இருந்தாலும் ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதிமுகவோட இருக்கிறாங்க. எடப்பாடியும் போன தடவை வாங்கின 60 சீட்டு கூட வாங்க மாட்டார்ன்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எடப்பாடியுடைய நிலை என்னன்றதை நம்ம முடிவு பண்ண வேண்டிய கண்டிஷன். எடப்பாடியுடைய டைரக்ஷனில் போயிட்டு பிரதமர் மோடி வந்து ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அது அவருக்கும் சேர்த்து டேமேஜ் தான் போகும். இந்த தேர்தல் எப்படின்றது யாருக்குமே தெரியல. டிவிகே நிர்வாகிகளும் அதை கடைப்பிடிக்கணும். என்றைக்குமே கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் தான் மாசு. தலைவருக்கு தான் ஓட்டு. எம்எல்ஏ ஆகிறது ஈஸி, ஆனால் அந்த எம்எல்ஏ தக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம ஆளுங்கட்சியாக இவங்க டிவிகே வந்துட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு எதிர்கட்சியாக வரும் பட்சத்தில் எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாரு. நம்மளும் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம், பெரம்பூர்லேயும் இன்னொரு தொகுதியிலையும் நிற்பாருன்ட்டு. அது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு சார். எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம்? எப்படி பார்ப்பாங்க? முன்னாடி தான் நம்ம தான் சொல்லிட்டோமே இங்கே தான் நிற்க போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மேலே டவுட் இருக்கு எனக்கு. ஆமாம்மா, ஸ்லீப்பர் செல்லு தான் நீங்கள். நம்ம தான் ஸ்லீப்பர் செல்லு. ஆனால் இப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்களே மாதிரி தான் கேட்குறீங்க, எப்போ நீங்கள் டிவிகேல சேர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க நம்மளை பார்த்து. நம்ம ஓவராக டிவிகே பற்றி மட்டும் தான் பேசுகிறோம் போல இருக்குது. நம்ம ஏதோ டிவிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கோம். டிவிக்கே ஆதரவு மாதிரி தான் தெரியுன்றது நான் ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஏன் டிவிகேக்கு அதிகமாக பேசியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி தேமுதிகப்பட்ட கஷ்டங்களை பார்த்துருக்கோம். அவங்களுக்கு எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் எப்படிலாம் குடைச்சல் கொடுத்தாங்க, எப்படி அவங்க வளர விடாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்றது வந்து நமக்கு தெரியும். அதனால் அந்த விஷயத்தை வச்சு டிவிகேக்கு இதெல்லாம் வரும், இப்படி தான் பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நம்ம பேசும்போது, ஏன்னா தேர்ட் ஃப்ரண்ட் வேணும். இவங்க இல்லாத ஒரு ஆட்சி திருப்பி புதுசாக யாரோ ஒன்று ட்ரை தான் பண்ணிட்டோம். நம்ம இவர் வந்து ஆட்சி அமைக்காத வரைக்கும் இவர் என்ன நல்லது செய்யப்படுறா எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. பட் ஒரு 3வது ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம செயல்படுறோம். அதுக்கு இவர் இதிலெல்லாம் பாதிக்கப்படுவா, இதுக்கெல்லாம் நம்ம பண்ணணுன்ற இதை நம்ம பேசுகிறோம். சரி, அது பேசுறதுனால என்ன ஆகுது? இப்போ டிவிகே சப்போர்ட்டராகவும் பார்க்கப்படுது. நம்ம அப்படி பார்த்தா ட்ரூ பொலிட்டிஷியன் சொல்லி நம்ம அண்ணாமலை நிறையா பேசியிருக்கோம். திரு அண்ணாமலை அவர் வந்து நம்ம எல்லாத்துல பேசுகிறோம். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு மாற்றுக்கு ஒரு 2 நல்ல தலைமைகள் இருந்தால் இந்த ஃப்யூச்சர் யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல் நல்லா இருக்கும். எதிர்கால தமிழ்நாடு வந்து இன்னும் வளர்ச்சி பெறுன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் வந்து டிவிகேக்கு பேசுகிறதோ அண்ணாமலை பற்றி பேசுகிறதோ நம்ம கிட்ட அதிகமாக இருக்குது. சார், அப்போ திராவிட கட்சிகள் இன்னொரு தான் தமிழ்நாட்டுக்கு வந்து மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மாற்றம் இருக்காதுன்னு சொல்ல, இந்த மாற்றன்றது வந்து பொலிட்டிக்கலாகவும் நடக்கட்டுமேன்னு சொல்கிறேன். ஓகேவா? நீ வெறும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்துடுச்சு, நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்டுட்டு இருக்கணும் இல்லையா? புது ஆட்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போன்றது தான் என்னுடைய பாயிண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஸ்டத்தை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ண போகிறாங்க எல்லாமே. பட் அங்கே வந்து புது லீடர்ஷிப்புக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போது துரேந்தர் படம் பார்த்தீங்கன்னா அதில் சில இதெல்லாம் வந்திருக்கும். அஜித் தோவல் வந்து புது தலைவர் வரும்போது நம்ம இந்த இதை வந்து யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலான்னும் போது அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு தலைவர் வந்தால் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க.
இந்த டிமானிட்டைசேஷன்ஸ் பற்றி அது எதுக்காக பண்ண இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த தலைமை மாறும்போது இந்த டிசிஷன்ஸும் மாறும். கொஞ்சம் ரிசர்வ்டாக இப்போ நான் இங்கே இருந்தால் சிலது வந்து தலித்தை பாதிக்கும், நான் பண்ண மாட்டேன் இப்போ இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. தலித்துடைய ஓட்டு அரசியல் பாதிக்கப்படும்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டுக்கு காமனாக வர வேண்டிய காசு வந்து நிற்கப்படும். தலித்துன்னு சொல்கிறத விட திருமாவளவன் கோச்சிப்பார். ஓகேவா, என் தலித் யாரும் வந்து என்ன அது அரசியல் எதுன்னு கேள்வி கேட்க வரதுக்கெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போகிறத தான் பார்ப்பாங்க. பட் அரசியல் பண்ணுறவங்க இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை வந்து தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ புதுசாக வர்றவங்க இதில் என்ன பலன் மட்டும், எல்லாருக்கும் என்ன லாபம், எல்லாருக்கும் என்ன இதில் நஷ்டம், இதை மட்டும் பார்த்துட்டு இதில் வேறு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இது பெனிஃபிஷியரின்னா அதை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாருன்னு 20 நாளில் எலெக்ஷன்லாம் வருது சார். இவர் வந்திருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு புதுசாக என்ன கொண்டு வருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருடைய சிந்தனையில் அவருடைய ஐடியாலஜி பார்த்த வரைக்கும் என்ன நினைப்பீங்க? உங்களுடைய கருத்து? பொதுவாக நான் சொல்கிறேன், உண்மையை சொல்லணும்னா தெரியலையே தான் சொல்லணும். புரியுதா? ஏன்னா அவங்க எண்ணத்துக்குள்ளே என்ன இருக்குன்றது அவங்க ஆட்சியில் வந்து அவங்க பவரில். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 91 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. அந்த 91லேருந்து 96 நடந்த பல இன்சிடெண்ட் வந்து நெகட்டிவ் தான். அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகிருக்கு. சரி, அந்த மாதிரி நடக்க போதா இல்லை புதுசாக ஆட்சி அமைச்ச டெல்லியில் கெஜ்ரிவால் மாதிரியோ அது மாதிரி ஆட்களில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இது ஜெகன்மோகன் ரெட்டி அமைக்கும் போது நடந்த ஒரு மாற்றங்களோ இங்கே நடக்குதா, அது எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணும்போது இதுதான் டிஃபரன்ஷியேட். இதை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது, நமக்கு தெரியவும் தெரியாது. முதல்ல அதுக்கு அவங்க ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைக்கும் போது அந்த பவர் அவங்க தலைக்கு ஏறாமல் பார்க்கணும், அடித்தட்டு மக்களை பற்றி சிந்திக்கணும். அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் செயல்படும். நம்ம இன்னைக்கு இருக்கிற கோடு, நம்ம போட்டு பேசுகிற கோடு வந்து மாற்று. இந்த மாற்று அரசியலுக்கு யார் வந்தாலும் எல்லாரும் ஆதரிக்கணுன்ற கோட்டில் இருக்கிற ஆள் நான். அது திரு அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் மாற்று அரசியலில் எதிர்கால அரசியலுக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற 2 தலைவர் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதிமுக திமுகனா 73 வயசு 71 வயசுக்குள்ளே ஒரே வயசு தான். அடுத்த தேர்தல்ன்றது கிட்டத்தட்ட 76லேருந்து 78 வயசு. இதுக்கு மேலே அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் எப்படி இருப்பாங்கன்றது தெரியல. அட்லீஸ்ட் அதுக்கான தலைவர் இப்போ 51 வயசில் இருக்க விஜய் 56க்கு போவார். அதிகபட்சம் 61 கூட வச்சுக்கலாமே. அதுக்குள்ளே தேர்தலில் ஜெயிச்சிடுறாருன்னு வச்சுக்கலாம். கூட ஆட்சி அமைக்கிறார் நான் பண்ண பார்த்தால் அவர் வந்து அந்த ஒரு 20 வருஷம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ஃபேக்டர் எல்லாமே நினைக்கிறேன் நான் வந்து ஏஜ் ஃபேக்டரில் அடுத்த 10 வருஷம் அரசியல், 20 வருஷம் அரசியல், 30 வருஷம் அரசியலுக்கு இது நடக்கும். ஓகே சார், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சார். ஒரு 3 நாள் முன்னாடியே வந்து திரு விஜய் அவர்கள் அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க அந்த என்ன வேற கட்சியிலேருந்து வர வாய்ப்பு இருக்குது, அவங்க கூட சீட்டு கொடுக்கலாம்னு சொன்னீங்க. அதுதான் சார் நடந்திருக்கு. சரி, இது ரியாலிட்டி, நம்ம இது புரிஞ்சிக்கணும். இது நடக்கும். இப்போ 234 சீட்டுக்கு உங்களுக்கு முதல்ல ஆள் இருக்கான்னு கேட்டவங்க இப்போ எங்கே பேசுவாங்க? சரி, வருவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லணும், இது நடக்கும். ஓகேவா? நிர்வாகத்தில் என்ன கொடுக்க முடியும்னு பார்ப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி கட்சியிலேருந்து வரவங்க போகிறவங்க இதெல்லாம் எப்படி பண்ண முடியுன்றத முடிவு பண்ணுவாங்க. சார், அதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கட்சியில் ஆளே கிடையாது பாருங்க, திமுக அதிமுக வேறு கட்சியிலேருந்துலாம் கடன் வாங்கி தான் வேட்பாளரை போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நீ திமுகவில் இருக்க பல பேர் அதிமுகலேருந்து வந்தவங்க, இதெல்லாம் என்ன சார் சொல்லுவாங்க? இப்போது அதுதான் இப்போ திமுக காரங்க இதை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக காரங்களில் அமைச்சரே 9 பேர் அதிமுக காரங்க தான். அப்போ உங்ககிட்ட வேட்பாளர் இல்லாமல் அதிமுகலேருந்து கடன் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இடம். சரி, நான் தான் சொல்கிறேன், அரசியல் பொறுத்த வரைக்கும் சுயநலம், அவங்கவுங்களுடைய சுயநலம் தான் அரசியல். ஸ்டாலின் அவருடைய சுயநலம் முதலமைச்சராக நிலைநிறுத்திக்கிறது, அதுக்கு என்னமோ அவர் வேலை பார்ப்பார். ஓகேவா? எடப்பாடியுடைய சுயநலம் தான் எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை தாங்கிட்ட கட்சி இருக்கணுன்ற சுயநலம், அதுக்கு என்னமோ அதுதான் வேலை பார்ப்பார். சுயநலம் இல்லையா? அரசியலில் பண்ணுறாங்க சொல்லலாம். இப்போ நம்ம அதை ஏன் பேசுவாருன்னா, ஜென்ரலாக நமக்கு தோன்றதை நம்ம சொல்லிடுறோம். அவர் கட்சியை காப்பாற்றி தாங்க தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சுயநலத்துக்கு மட்டும்தான் அவர் வேலை செய்கிறாரு. பிஜேபி அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற சுயநலத்தில் என்ன இருந்தாலும் ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதிமுகவோட இருக்கிறாங்க. ஏன்னா 11-12% ஓட்டு வாங்கின பிஜேபி
27 சீட்டுக்குள்ள சுருங்கிறதுன்றதும், அந்த 12% வாங்கி கொடுத்த அண்ணாமலை போன்றவருக்கு சீட் இல்லன்றதுமே ஒரு பெரிய அது நெகட்டிவ் ஒரு பாயிண்ட். நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு சார். என்னன்னா, ஜோசியக்காரங்க சொல்லியிருக்காங்களாம், இந்த வாட்டி ஒரு 4 வருஷத்துக்கு எலக்ஷன்ல நிக்க கூடாதாம். நின்னா அவருக்கு வந்து தோல்வி தான். அதே மாரி 4வது வருஷம் ஓடிட்டு இருக்கான் சார். ஆனா அவர் கேட்ட தொகுதி ஒரு பக்கம் குடுக்கல. அதனால நிக்கலன்றது ஒரு பக்கம் இல்ல, பேசினாலும் இல்ல. அது வந்து அவருடைய நம்ம முதல்ல நம்ம வந்து அவர் நிக்க மாட்டாருன்னு நம்ம சொன்னோம். நீங்க ஏற்கனவே தான் சொன்னீங்க. சொல்லிட்டோம்ப்பா. ஓகேவா? அதுதான் ரீசன். ஓகேவா? இந்த தேர்தல் இந்த ஜோசியர விட்டுர்றேன். அவருக்கான தொகுதி குடுக்கலன்றத விட்டுர்றேன். தன் தலைமையில அவர் ஒரு ஐடியாலஜில போன ஒரு கட்சி இப்போ மாறி வேற ட்ராக் எடுக்கும்போது, அந்த ட்ராக்குக்கு இவர் பொருந்துவாருன்னா, அவரே டிசைட் பண்றாரு, நான் இதுக்கு பொருந்த மாட்டேன். என்ன விட்டுருங்க. நீங்க வந்து உங்க அரசியல பண்ணுங்க. நான் தேவைப்படும்போது நான் களத்துக்கு வர்றத நான் பார்த்துக்கிறேன். அவர் வரும்போது எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை போன்ற தலைவர் வந்து திருப்பி நாளைக்கு இறக்கி விட்டா கூட திருப்பி 0லேருந்து அவங்க வந்து 100 கொண்டு போகிற அளவுக்கான திறமையான ஆட்கள் தான் நான் பார்க்குறேன். ஸோ அவரை மாதிரியான தலைவர் இதை வந்து நீ இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் ஒரு பிட் ஸ்டாப் போட்டு தான் மூவ் பண்ணணும். ஸோ உடனே நான் எல்லார மாதிரி நானும் இப்போ எக்ஸாம்பிள் நானும் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் பாலிடிக்ஸ் நானும் வரன்ட்டு போய் என் ஆளுநர் பதவி ரிசைன் பண்ணிட்டுலாம் நான் வரக்கூடாது. என்னுடைய இதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஜெயிப்போம் இதுவாகும்னா தான் இந்த வெற்றிக்கு நம்ம இறங்கி வேலை பார்க்கணும். ஆனால் அண்ணாமலை போன்றவர் வந்து தலைவர். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய இந்த இடத்துல இந்த நம்பர் இது நமக்கு சரி வராதுன்னா சரி வராதுன்னு ஒதுங்கி நிற்குது. அதுதான் சரியாக பார்க்கணும். ஸோ அண்ணாமலை அவர் எடுத்த முடிவு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அந்த முடிவு சரியான முடிவு. பிரதமர் வரவேற்க கூட ஒரு வரலன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு சார். சரி, அப்படி இல்ல சார் அது கொஞ்சம் ரியாக்ட் பண்ணணுன்ற இடத்துல சுச்சுவேஷனில் பண்ணுறதாவே இருந்துக்கோங்களேன். மேபி இன்றைக்கோ நாளைக்கோ பர்சனல் ஒரு வேலையாக போக முடியல, ஏதாவது அறிக்கை வரும். பட் எது இருந்தாலும் போய் பார்க்கலான்றதும் இருக்குது. நீங்கள் என்னதான் கொட்ட நான் குனிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்ற இதில் இல்லை. சரியா? நான் நினைக்கிறேன் அந்த வேட்பாளர் அறிவிப்பு யார் யார் அறிவிக்கணுன்றதுல கூட நீங்கள் அண்ணாமலை அவருக்கு நீங்கள் கொடுக்கல. நீங்கள் என்ன ரீசனில் பண்ணுறீங்கன்றத நம்ம எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த எலெக்ஷன் டைம்ல அவரை பத்தி எந்த சஜஷனுமே அவர்கிட்ட கேட்கலன்ற மாதிரி தான் தகவல்லாம் வருது. பரவாயில்ல இருக்கட்டும். இது எடுக்காமல் இருந்து இவங்க எல்லாத்துக்கும் தோல்வி போட்டாதான் இவர் சரின்னாது தெரியும்னு நான் நினைக்கிறேன். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க தேவா. கட்சி தலைமைக்கு தெரியணும் எது சரி எது தவறுன்னு. அவங்களுக்கு இன்னைக்கு இது இந்த இப்போ போகிற டைரக்ஷன் சரின்னு தோணுது, அவங்க போகிறாங்க. இது தவறாகும் பட்சத்தை திருப்பி மாற்றி டைரக்ஷன் மாற்ற தான் செய்வாங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல தலைமையோ ஒரு பெரிய லீடர்னா அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சார் நான் வந்து பாஜக சைட்லேருந்து நிறைய பேர்கிட்ட பேசினப்போ என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை சார். 27 இந்த வாட்டி நாங்கள் தோல்வி தான் அடைய போறோன்ற மாதிரி பல பேர் பேசுறாங்க. நான் ஏன்பா நம்ம இன்டர்வியூ சொல்றீங்க 27 தோல்விதான்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த 4 கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்றதையும் நம்ம திடகாத்திரமாக நம்புகிறோம். எடப்பாடியும் போன தடவை வாங்கின 60 சீட்டு கூட வாங்க மாட்டார்ன்றதையும் நான் சொல்கிறேன். இது எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் எடப்பாடியுடைய நிலை என்னன்றதை நம்ம முடிவு பண்ண வேண்டியது. இதெல்லாம் தமிழ்நாடு பாஜக இவ்வளவு பிரச்சனை இருந்துட்டு இருக்கப்போ ஒரு பேருக்குன்னா பிரதமர் மோடி வந்துட்டு போறது வந்து அது அவர் எப்படி சார் பார்ப்பார்? அவர் எப்படி நினைப்பார்? ஏற்கனவே அவருக்கும் ஒரு அதிருப்தி இருக்கும்ல மனசுல. இவங்களுடைய பிரச்சாரங்கள் இவங்க நினைச்சிருந்த பிரச்சாரங்கள் குறையும் நான் நினைக்கிறேன். பிரதமருடைய பிரச்சாரம் வந்து எலெக்ஷன் வரைக்கும் ஒரு 10 தடவை வர மாதிரி இருந்தால் அது 5 கூட மாறும் நான் நினைக்கிறேன். அந்த 5 கூட பலன் அளிக்காதுன்னு தான் நீங்க சொல்றீங்க. அவங்களுக்கு தெரியும் அது அளிக்கும். ஆமா, எடப்பாடியுடைய டைரக்ஷன்ல போயிட்டு பிரதமர் மோடி வந்து ஒரு விஷயம் பண்றாருன்னா அது அவருக்கும் சேர்த்து டேமேஜ் தான் பண்ணும். இல்லை சார், இதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தலைமைக்கு வர வாய்ப்பு இருக்கா? முதல் அவர் ஏத்துப்பாரா? நான் வரணுன்றது நான் சொல்றேன். அவர் ஏத்துப்பாருன்னு நான் நம்புறேன். அவர் வரணும். அது வந்தாதான் அடுத்த கட்ட அரசியலுக்கு சரியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தெரிஞ்ச லீடர்ல நல்ல லீடரோ ஒரு இந்த லீடரை நான் அவரை பார்க்குறேன். அது பார்க்கும்போது அவர் வந்தால் பெட்டர். இப்போ நம்ம எப்படி விஜய்க்கு சொல்கிறோமோ அந்த மாதிரி அண்ணாமலைக்கும் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். தமிழ்நாடுகளில் வந்து அடுத்து ஒரு முன்னேற்றத்தை வர வைக்கணும்னா யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வரணும்னு சொல்கிறீங்க. அதில் அண்ணாமலை ஒருத்தராக இருந்தாலும் சரி, விஜய் ஒருத்தராக இருந்தாலும் சரி. ஸோ ஒருவேளை அண்ணாமலை அவருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அடுத்த 40 வருஷத்துக்கு அரசியல் பாலிடிக்ஸ் எங்கே அவர். ஸோ அதில் எந்த மாற்றம் இல்லை. ஸோ அவருக்கு நேரமும் இருக்குது, காலமும் இருக்குது. பொறுமையாக இருந்து கூட அவரால் சாதிக்க முடியும்னு நான் நம்புகிறேன்.
ஓகே சார். விஜய் அவர்கள் வந்து நேத்து வேட்பாளர்லாம் அறிவிச்சாரு சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசின மாரி 106 வேட்பாளர்கள் வந்து வேற கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்களுக்கு 52 பேர் சீட்டு குடுக்கலையா சார்? இது வந்து அந்த கட்சிக்கு எதுவும் பின்னாடி ஏற்படுத்துமா? ஏன்னா வேலை செய்ய முதல்ல மாட்டாங்க. கட்சிக்காரங்களா புரிஞ்சுக்கணும்ப்பா. இந்த மாவட்ட செயலர் குடுக்குறாங்க, குடுக்கல எல்லாம் கிடையாது. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த தேர்தல் எப்படின்றது யாருக்குமே தெரியல. சரியா? சில பேர் செட் ஆவாங்கன்னு தோணும். சில பேர் செட் ஆவாதுன்னு தோணும். என்னைக்குமே தலைமை எடுக்கிற முடிவை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இது எக்ஸாம்பிள் அண்ணாமலை தான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய மாஸ் லீடரா இருந்த ஒரு அண்ணாமலையையே அமைதியாக்கும் பட்சத்தில அவர் அமைதியா இருக்கார். அதுதான் கட்சி கட்டுப்பாடு கொள்கைக்கு நாம குடுக்குற மரியாதை. டிவிகே நிர்வாகிகளும் அத கடைப்பிடிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த தேர்தல்ல இருக்க பாதி பேர் அடுத்த தேர்தல்ல இருக்க மாட்டான். அப்போ நீங்க இருப்பீங்க. ஸோ அது காலங்க மாற மாற நமக்கான வாய்ப்பு வரும். நம்ம இன்னைக்கு வந்தோம், நாளைக்கே ஆயிடுவோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது வேகமான வளர்ச்சி நம்மள பாதிக்கவும் செய்யும். ஸோ நான் இப்போ 2, 3 ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரி சும்மானா, அந்த ஒரு லேடி ஏற்கனவே இந்த கார் முன்னாடி உட்காந்த காரு அஜிதா. அதெல்லாம் வந்து பெரிய இம்பேக்ட்டா எனக்கு தெரியல. அந்த தொகுதியில தான் காமெடி நடிகர் ஸ்ரீநாத் அவர் நண்பரே இறக்கியிருக்காங்க சார். தூத்துக்குடி மாவட்டத்துல. தூத்துக்குடி இதெல்லாம் நான் அவரு இவங்க இந்த அம்மாவால அவரால இந்த அம்மாவான்றதை தான் நம்ம பார்க்கணும். புரியுதா? என்னைக்குமே கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் தான் மாசு. தலைவருக்கு தான் ஓட்டு. தொண்டர்கள் தலைவரால் காட்டப்படுவர். அந்த இடத்துல அது வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சவங்க ஜெயலலிதா. அதனால தான் மாற்று எந்த நேரத்துல வேணா யாரை வேணா மாற்றுவாங்க தைரியமா சாதாரண ஒரு டீ கடை வச்சிருப்பாரு. அவரு நாளைக்கு வேட்பாளர் நிக்க வச்சு அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்கல்ல சார். கொடுத்துருவாங்க. மாவட்ட செயலராக ஆக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான விஷயம். சார் அப்படி பார்த்தீங்கன்னா கூட இந்த தாவேக்கால கூட பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்துல சபரிநாதன்ற ஒரு களம் இருக்கப்பட்டிருக்கார். அப்படி யாருன்னா உதவியாளர் சார். விஜய் அவர்களோட உதவியோட பையன். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு இமேஜ் ஏற்படுத்தும்ல. டிரைவர். ஆமா, டிரைவருடைய பையன் அப்படின்னு. சரி, இமேஜ் கிரியேட் பண்ணணும்னா இப்போ ரைட்டருடைய கையில் தான் இருக்குது. இப்போ ஒரு பத்திரிகையாளர் வந்து இதை வந்து பாசிட்டிவாக காட்டணும்னா இப்படி காட்டலாம். இது அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் சில பேர் என்ன பண்ணணுங்க, கூட இருக்கிறவங்களுக்கு மட்டுமே சீட்டை கொடுத்துட்டாரு, வெளியாளுக்கெல்லாம் பண்ணல. இப்போ நீ சொல்கிற மாதிரி 56 மாவட்டத்துக்கு கொடுக்க இப்படி எழுதலாம். சார் அரசியலில் இதுதான் இந்த எடிட்டோரியலுடைய வேலை. இந்த எடிட்டோரியல் எப்படி பேசுதோ அதை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் உருவாக்கப்படும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்க்கணும். பட் என் பாயிண்ட்டு இது ப்ளஸ்ஸு சரியான முடிவு தான். கூட இருக்க ஒரு டிரைவருடைய மகனுக்கு கொடுக்கறது அந்த ஒரு உணர்ச்சியும் ஒரு உண்மையாகவும் இருந்தது. அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஒரு நண்பருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. அது கொடுக்க வேண்டிய கண்டிஷன் தான். நான் திருப்பி சொல்கிறேன், எம்எல்ஏ ஆகிறது ஈஸி. ஆனால் அந்த எம்எல்ஏ தக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம ஆளுங்கட்சியாக இவங்க டிவிகே வந்துட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு எதிர்கட்சியாக வரும் பட்சத்தில் எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஓகே சார். பெரம்பூரில் தான் நான் நிற்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ நான் நேற்று பார்க்குறேன் சார். என் தொகுதி தான் பெரம்பூரில் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக வேணா இப்போ வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாக இருந்தவங்க பயங்கரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார் எனக்கு. சரி, பயம் வருதுன்னு இல்லை, அந்த தோல்வியுடைய டிஃப்ரென்ஷியேட்ஸை குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எடப்பாடியில் வேணுக்குன்னே போன எலெக்ஷனில் ரொம்ப டம்மியான வேட்பாளர் தான் போட்டாங்க திமுகவில். அங்கே இறங்கி கூட இப்போ நீ இந்த பார்க்குற வேகம் அங்கே இல்லை. அதனால் 80,000 ஓட்டோ 1,00,000 ஓட்டு டிஃப்ரென்ஷியேட்டில் இருந்தது. அதை விட பெருசாக போயிட்டா அதுவும் சென்னையில் அது பேசும் பொருள் ஓட்டு வித்தியாசம். அதை குறைக்கிறதுக்கு என்னன்றதை அவங்க மெனக்கிடுறாங்க. ஆனால் அதே பெரம்பூர் தொகுதியில் போன வாட்டி வந்து கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசத்தில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு சார். இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப விஜய் எப்படி தைரியமாக வந்து நிற்கிறான்ற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? சரி, செலிப்ரிட்டி இப்போ அதுக்காக அதனால தான் இன்னொரு தொகுதி நான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தொகுதி வச்சுருக்கேன். 2 தொகுதியிலையும் நான் ஒரு 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சா நான் தான் ஹையஸ்ட் ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சு தலைவராக பார்க்கப்படும். ஆமாம், அது பெரிய இமேஜ் கிரியேட் பண்ணும். அது வந்து ஒரு இடத்துல குறைஞ்சாலும் ஒரு இடத்துல ஏறினாலும் அதுவும் பெருசாக பார்க்கப்படும். ஸோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.